ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 2 பிரபஞ்ச தோற்றம் அத்தியாயம் 9 பகவானுக்கு ஏற்புடைய விடைகள். பதம் 24. ஸ்ருஜாமி தபசை வேதம் கிருஷாமி தபசா புன பிபர்மி தபசா விஸ்வம் வீரியம் மே துஷ்சரம் தப. மொழிபெயர்ப்பு: அத்தகைய தவத்தால் இப்பிரபஞ்சத்தை நான் படைத்து அதே சக்தியால் அதை காத்து மீண்டும் அதே சக்தியால் அவை அனைத்தையும் ஒடுக்கியும் விடுகிறேன். எனவே மறைந்துள்ள சக்தி தவம் மட்டுமே ஆகும். பொருளுரை: தவத்தை நிறைவேற்றும் பொழுது ஒருவன் பரமபதத்தை அடைவதில் உறுதியாகவும் எல்லா வகையான கஷ்டங்களையும் அனுபவிக்க தயாராகவும் இருக்க வேண்டும். பௌதிக செழுமை, பெயர் மற்றும் புகழ் ஆகியவற்றை அடைவதற்கும் கூட ஒருவன் கடுந்தவங்களை மேற்கொள்ள வேண்டியுள்ளது. இல்லையெனில் இவ்வுலகில் ஒருவராலும் முக்கிய புள்ளியாக முடியாது. பின் எதற்காக பக்தி தொண்டின் பூரணத்திற்காக கடுந்தவங்கள் விதிக்கப்பட்டுள்ளன? உடம்பு நடுங்காத வாழ்வும் கிருஷ்ண உணர்வில் பூரணத்துவம் அடைவது இணைந்திருக்க முடியாது. எந்த ஜீவராசியை விடவும் பகவான் அதிக திறமையுள்ளவர் ஆவார். எனவே பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ள பக்தன் எவ்வளவு சிரமமெடுத்துக் கொள்கிறான் என்பதை அவர் காண விரும்புகிறார். உத்தரவு பகவானிடமிருந்து நேராகவோ அல்லது உண்மையான ஆன்மீக குருவின் மூலமாகவோ பெறப்படுகிறது. அவ்வுத்தரவு எவ்வளவு சிரமமானதாக இருப்பினும் அதை நிறைவேற்றுவதே கடுந்தவமாகும். விதிகளை உறுதியாக பின்பற்றுபவன் பகவானின் கருணையை பெறுவது நிச்சயம். ஹரே கிருஷ்ணா.